எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நம்ம மனசு கஷ்டப்பட்டு நம்ம யார்கிட்ட சொல்ல முடியாத சில பிரச்சனை நம்ம அம்மன் கிட்ட சொன்னா நடக்கும். பாவாடை சட்டை, வளையல், குங்குமம், பொட்டு, அப்புறம் மஞ்சள் குங்குமம், எல்லாம் சீப்பு, கண்ணாடி எல்லாம் வச்சு கொடுத்து, அது மாதிரி கன்னியா குழந்தையில கூப்பிட்டு ஒரு குழந்தைய கற்கொடி அம்மனா பாவிச்சு எல்லாருக்கும் நலங்கள்லாம் இட்டு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது எல்லாமே அம்மன் அருள்ல தான். எங்களுக்கு துணையே அம்பாள் தான். எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தெரியும், எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் எங்கள் வாழ்க்கையை வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து? வணக்கம், நான் அனுவர்ஷினி, முங்கம்பாக்கம் தான் வீடு. இன்னைக்கு கற்கொடியம்மன் கோவில் வந்திருக்கீங்க. எவ்வளவு நாளா அந்த கோவிலுக்கு வந்துருக்கீங்க? நான் குழந்தையிலேருந்தே வந்துட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாம் ஹெரிடிட்ரியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாரும். ஓகே, இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான அதிசயங்கள் நடந்ததுன்னு சொல்றாங்க. உங்களோட வாழ்க்கையில அப்படி நடந்த விஷயம்னா என்ன சொல்லலாம்? அதிசயங்கள் இல்லை, அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் எல்லாமே. இன்னைக்கு மகாமகம் ரொம்ப ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், இன்னைக்கு கன்னியர் பூஜை பண்ணியிருந்தாங்க. 7 கன்னியர் பூஜை. அது எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறாங்க இந்த மாதிரி. அது ரொம்ப விசேஷமாக போன வருஷம் நடத்தியிருந்தாங்க. எங்களால் மிஸ் பண்ணிட்டு வர முடியல. இந்த வருஷம் கலந்துக்கணும் கண்டிப்பாக அப்படின்றதுனால வந்து கலந்துக்கிட்டோம். எப்படி இருந்து? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்துச்சு. நாங்கள் நுங்கம்பாக்கம் அப்போ ஸ்ட்ரீட்ல இருந்து வரோம். கற்கொடியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கீங்க. எவ்வளவு நாளா வந்துகிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, எங்க நேட்டிவ் இங்க தான் வந்திருக்கோம். நாங்க இப்போ மேரேஜ் ஆகிட்டு வேற இடத்துக்கு போயிட்டோம். அப்புறம் திருப்பி இங்க வந்திருக்கோம். இந்த பூஜை ரொம்ப இங்க பிரபலமா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. கோவில் அம்மனும் சக்தி வாய்ந்தவங்க. இன்னைக்கு மகாமகம் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான விஷயங்கள் ஞாபகம் வரலாம். இங்க சப்தகன்னிகளை வச்சு ஒரு பூஜை பண்ணியிருந்தாங்க. ஆமா, எங்களுக்கு குலதெய்வம் சப்தகன்னிமாரு செங்கல்பட்டுல இருக்காங்க. அவ்வளவு தூரம் போக முடியாட்டியும் இங்க வந்து நம்ம தரிசிச்சுக்கலாம். எப்படி இருந்தது அந்த பூஜை? ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. அவங்க உடுக்கெல்லாம் அடிக்கிறப்போ அப்படியே புல்லரிச்சு போச்சு. ரொம்ப பக்திமயமா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், வேற என்ன சாமி கிட்ட கேட்கறது தான். அதுதான். கற்கொடியம்மன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம்? இங்க கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க. அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு சொல்லுவாங்க. இங்க சேத்பட்டை, அப்புறம் கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கத்துக்கு சேர்த்து அம்மன் சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த. நிறைய பேர் குலதெய்வம் ஆடி மாசம்னா நிக்க இடம் இருக்காதுங்க. எங்க வீட்டு சைட்ல இருக்க நிறைய பேருக்கு குலதெய்வம் இங்க வருவாங்க. 4வது வாரம்லாம் திருவிழா மாதிரி நடக்கும். ஆடி மாசம்னா ரொம்ப கிராண்டா நடக்கும் இந்த செலிப்ரேஷன். சில பேர் இங்க நிறைய விஷயங்கள் அவங்களோட லைஃப்ல சக்சஸ் நடந்ததா சொல்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனலா ஏதாவது நடந்ததுங்களா? கண்டிப்பா நம்ம வேண்டிக்கிட்டா அம்மா நல்லபடி அருள் கொடுப்பாங்க. நம்ம அதான் திருஷ்டியெல்லாம் சுத்தி போடுவாங்க, அடி பிரதட்சணம் பண்ணுவாங்க, வேப்பிலை சாத்துவாங்க. மாதிரி வேண்டுதல் நிறைவேறுது. அதனால தானே கூட்டம் வர்றாங்க சாமியை. தேங்க்யூ. நான் இங்கே பக்கத்தில் ராமா ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். என் பேர் லக்ஷ்மி. நான் ரொம்ப வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். 15-20 வருஷமா வந்துருக்கேன். 15-20 வருஷமா கற்கொடியம்மன் உங்களோட வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க? என்ன செஞ்சிருக்காங்க? நல்லது செஞ்சிருக்காங்க. நம்ம நினைச்சு என்ன வேண்டுமோ அது கண்டிப்பா நடக்கும். மகாமகம் அப்படின்னாலே எப்பயுமே எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். இன்னைக்கு சப்த கன்னிகளுடைய பூஜை பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே இதெல்லாம் பார்க்க குடிச்சு வச்சிருக்கணும். அது எங்களுக்கெல்லாம் கிடைச்சது ரொம்ப நாங்க பண்ண பாக்கியம். ஒவ்வொருத்தவங்களும் இங்க நிறைய வேண்டுதல்கள் நிறைவேறிருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனலா ஏதாவது? நிறைய நடந்திருக்கு. நம்ம மனசு கஷ்டப்பட்டு நம்ம யார்கிட்ட சொல்ல முடியாத சில பிரச்சனை நம்ம அம்மன் கிட்ட சொன்னா நடக்கும். வாழ்க வளமுடன். இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில்.
திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்களுக்கு, இங்கே எங்கள் பையனுக்கும் திருமணம் ஆச்சு, எங்கள் மகளுக்கு இங்கே வேண்டி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இந்த 7 கன்னிகள் வந்து கிராம தேவதைன்னுவாங்க, கிராமத்தில் தான் முக்கியமாக செய்வாங்க. இப்போ நம்ம சிட்டிலையும் ஐயா சொன்ன மாதிரி இங்கே பூசாரி சொன்னார், நாங்களும் இதான் ஃபஸ்ட்டு வருஷம் இங்கே பார்த்தது. அப்படியே அம்மன் ரூபமாக அந்த 7 குழந்தைங்களையும் பார்த்து மெய் சிலுந்து போச்சு. ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த கற்கொடி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அதாவது நாங்கள் இப்போ ஒரு வருஷமாக வரும். எங்கள் பையன் இங்கே ஜிஎஸ்டியில் ஒர்க் பண்ணுறாரு, நாங்கள் இங்கே கோட்ரஸில் தான் இருக்கிறோம். நுங்கம்பாக்கத்தில் வந்து இந்த அம்மன் கிட்ட நிறைய விஷயம் நடந்திருக்கு, மெய் சிலுக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நானா வந்து பேசுனேன். நன்றி. சூரியகுமாரிமா, நுங்கம்பாக்கம் தான், இங்கே தான் இருக்கேன், பக்கத்துலேயே தான் நான் வீடு. கற்கோடியம்மன் கோவிலுக்கு எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? நான் கல்யாணம் ஆகுதுன்னு நான் 42 வருஷம் ஆகுது. நான் கல்யாணம் ஆகுது இங்கே தான் இருக்கேன், எல்லாம் இங்கேயே டெய்லி வருவேன், டெய்லி 2 நேரமும் வருவேன் இங்கே. 42 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி. 42 வருஷமா கற்கோடியம்மன்? எங்க வீட்டுக்காரர் இங்கே தானே பிறந்தாங்க வளர்ந்தாங்க எல்லாம். அவருக்கு 72 வயசு ஆகுது. இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க அந்த மாதிரி வேண்டி ஏதாவது? வேண்டி நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு, முடியல என்னால. அதெல்லாம் மறுநாள் என்ன 12 மணிக்கு உடம்பு முடியல, நைட்டு காலையில 5 மணி வரைக்கும் தூங்கலை. அம்மாவை நினச்சிக்கிட்டேன், நான் வரணும்னா எனக்கு நல்லா ஆகணும் அண்ணன். சரி 7 மணிக்கு எழுந்தேன், 5 மணிக்கு வரைக்கும் தூக்கம் இல்லை, 7 மணிக்கு எழுந்தேன், குளிச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் இங்கே வந்தேன். அது மாதிரி 3 வாட்டி வந்து. என் பேர் ரமா ரகுராமன். நான் வந்து ராயப்பேட்டாலேருந்து வரேன். அம்மன் தான் எனக்கு எல்லாமே, என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து எல்லாம் எனக்கு அம்மன் தான். இங்கே வந்து போன வருஷத்துலேருந்து தேவ் ஸ்டார்டட் இந்த மாசி மகத்தன்னைக்கு இந்த சப்த கன்னிகைகளுக்கும் பூஜை பண்ணுறதுக்கு. அதுக்கு என்னென்னா பாவாடை சட்டை, வளையல், குங்குமம், பொட்டு, அப்புறம் மஞ்சள் குங்குமம், எல்லாம் சீப்பு, கண்ணாடி எல்லாம் வச்சு கொடுத்து, அது மாதிரி கன்னியா குழந்தையில கூப்பிட்டு ஒரு குழந்தைய கற்கொடி அம்மனாக பாவிச்சு எல்லாருக்கும் நலங்கள்லாம் இட்டு அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு வெத்தலை பாக்கு கொடுத்து அவளை சேவிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. ஐதீகம் என்னன்னாக்கா அம்பாலே வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. இந்த பாக்கியம் எனக்கு 2 வருஷமா பண்ணுறதுக்கு கிடைச்சது. வஸ்திரம் வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு சாத்தி அதை வஸ்திரம் வாங்கி கொடுக்குற பாக்கியம் கிடைச்சது. அம்பாளோட அனுகிரகம்தான். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சி இந்த உலகமே என்னன்னா க்ஷேமமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்க கற்கோடியம்மன் கோவிலுக்கு எவ்வளவு நாட்களா வந்துட்டு? நான் பிறந்ததுலேருந்து இங்கே நுங்கம்பாக்கம் ஏரியா தான், அதனால ரெகுலராக கற்கோடியம்மன் வருவேன். கல்யாணம் அப்புறம் 96லேருந்து நானும் என் ஹஸ்பண்டும் ரெகுலராக வருவோம். இன்னைக்கு அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்கிறதுனால வர முடியல, இருந்தாலும் அவர் ஞாபகம் எல்லாம் இங்கே அம்மனை பார்க்கறதுலையே இருந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில என்னோட டாட்டருக்கும் அதே மாதிரி கற்கோடி அம்மன் தான் வந்து, அவள் யூகேல இருக்கா, இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கா, பார்ட் டைம் ஜாப். அவளை படிக்க அனுப்பிச்சதும் அம்மனோட அருளில் தான், அவள் இப்போ வேலை பண்ணுறதும் அவளோட அருளில் தான். எல்லாமே அவளோட அனுகிரகத்தில் தான். எனக்கு அவள் கல்யாணம் குழந்தை பிறந்தது எல்லாமே அம்மன் அருளில் தான். ஏன்னா எதுவுமே ஒரு வீடு மாற்றணும், எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அம்மன் கிட்ட பூ கட்டி பார்த்து அவகிட்ட பர்மிஷன் கேட்டுன்ட்டு தான் எதுவுமே பண்ணுவோம் நாங்கள். என்னோட பேர் பாண்டியன் சுந்தரம். நாங்கள் வந்து இந்த கோயிலோட டிவோட்டிஸு. ஒரு 50 வருஷமா டிவோட்டிஸு. சின்ன குழந்தையிலேருந்து டிவோட்டிங்க. அப்பா அம்மா இங்கே ரொம்ப கோயிலில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தாங்க. அப்பா அம்மா இருக்கும்போது கோயிலுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க காலத்துக்கு அப்புறம் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட இஷ்ட தெய்வம் கற்கோடி அம்மன். எதுவாக இருந்தாலும் இங்கே அனுமதி வாங்கி தான் எதையுமே நாங்கள் செய்கிறது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சிறப்பாக கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம். பாண்டியன் சாருக்கு எவ்வளோ க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னா கற்கோடி அம்மனை சொல்லலாம். நீங்க சொல்லியிருந்தீங்க எது பண்றதா இருந்தாலும் பிள்ளையார்ஸ்லயே இங்கதான் இருக்கும் அப்படின்னு. சில பேர் பேசும்போது சொல்லியிருந்தாங்க எங்க கிட்ட, குழந்தை வரமா இருக்கட்டும், திருமண தடையா இருக்கட்டும், எந்த பிரச்சனாலும் அம்மா கிட்ட வந்து அழுதா மட்டும் போதும், நான் என் குறைய சொன்னா மட்டும் போதும்னு. எங்களுக்கு வந்து துணையே அம்பாள் தான். எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தெரியும், எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்துல தான் நான் எங்கள் வாழ்க்கையை. அது மாதிரி எத்தனோ பேருக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து எங்கள் குடும்பத்தில் நிறைய என் தாய் தந்தையர் இருக்கும்போது அவங்க நிறைய மிரக்கல்லாம் நடந்திருக்கு. இந்த சுவாமியோட அனுகிரகத்தால் பல விஷயங்கள் நடந்திருக்கு.
அதனால நாங்கள் தொடர்ந்து அந்த பரிபூர்ண நம்பிக்கை, சரண்டர் டு கற்கோடி அம்மா. கற்கோடி அம்மன் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான விஷயங்கள் ஞாபகம் வரும். மாசி மகம் அப்படிங்கிற பட்சத்துலயும் நிறைய விதங்கள்ல நிறைய விஷயங்கள் வரும். ஆனா இங்க சப்த கன்னிகள் பூஜை அப்படின்னு ஒரு விஷயம் பண்றாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுன்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? ஆக்சுவலி சொல்லணும்னா லாஸ்ட் இயர்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கும்பாபிஷேகம் நம்ம பண்ணினது வந்து 2004 தான் பண்ணினோம். 25ல நாங்க வந்து அந்த 1 இயர் கம்ப்ளீஷன் பண்ணினோம். அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இத பண்ணிருக்காரு இந்த கோயில் பூசாரி. இதை எடுத்து நல்லா பண்றாரு. வந்து இந்த கோயிலுக்கு ஒரு விசேஷம் தான். ஏன்னா இது வந்து ரொம்ப கோயில் அது பார்க்க முடியாது. இந்த சப்த கன்னிமார வந்து இந்த மாதிரி இந்த பேரே நிறைய பேருக்கு தெரியாது. சப்த கன்னிகளோட பேரு தெரியாது. இது முன்னாடி வந்து அது வேற ஒரு இடத்துல இருந்தது. இது அழகா கோயில் மாதிரி அமைச்சு இந்த கோயிலை புதுப்பிக்கும் போது கன்னிமார்களுக்கும் அழகா ஒரு சின்ன ஆலயத்தை ஏற்படுத்திப்போம். அதனால இது வந்து ரொம்ப இந்த கோயிலுக்கு ஒரு யூனிக், ஒரு மிக சிறப்பான விஷயம் இது.